அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 நவம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இன்று பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டெல்லியில் தொடங்கியது முன்னிட்டு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தை நோக்கி வரும் படத்தை இதில் காணலாம். எதிர்கட்சிகள் கருவு பிரச்சனையை எதிரொலிக்கும் என்று தெரிந்தும் அதை முன்னேற்பாடாக சரி செய்யாமல் பாராளுமன்றத்துக்கு வரும் பிரதமரை இந்த படத்தில் பார்க்கலாம். கரும்பு விலை நிர்ணய சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் கரும்பு விவசாயிகள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி பாராளுமன்றத்தை முற்றுகையிட சென்றபோதால் பாராளுமன்றம் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டதாகும். எதிர்க்கட்சிகளின் ரகளை காங்கிரசுக்கு ஆதரவளிக்கும் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியோரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாராளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டதாகும். முன்னாள் மதுரை எம்பி மோகன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை என்பதும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளையொட்டி உறுதிமொழியை தமிழக முதல்வர் கருணாநிதி வாசிக்க தலைமைச் செயலாளர் ஊழியர்கள் அதை பின்தொடர்ந்து வாசித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டதாக தலைமைச் செயலகத்தின் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டு பிரச்சனையின் தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி தமிழக முதல்வர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையை விமர்சித்து பிரபாகரன் மீது பழியை சுமத்தி தான் செய்த மாபெரும் தமிழ் துரோக தவறை மூடி மறைக்க பார்க்கிறார் கருணாநிதி என்று அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா குற்றஞ்சாட்டியுள்ளதாகவும் 1 லட்சம் மக்களை கொன்று குவித்த போது மத்திய அரசுக்கு கொடுத்த ஆதரவை அவர் விலக்கியிருந்தால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்றும் தன்னுடைய குடும்பத்திற்காக பதவிக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் செயல்படும் கருணாநிதி தமிழர்களுக்காக நீலக்கு நீர் வடிக்கிறார் என்று அவர் குற்றச்சாட்டியதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. BSNL 3G மொபைல் சேவை அறிமுகப்படுத்தும் விழா நீண்ட இழுபறி குளறுபடிக்கு இடையில் நாளை சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் அறிமுகப்படுத்த இருப்பதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் டெல்லியில் சர்வதேச உள் ஜவுளி அமைப்பின் தலைவரை டெல்லியில் சந்தித்து பேசி உள் ஜவுளியை முன்னேற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவது பற்றி ஆலோசனை நடத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள அஸ்னாபுரத்திலிருந்து பெரம்பூருக்கு புதிதாக பேருந்து வசதியை தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அன்பரசன் அவர்களும் பலபுர நகராட்சி தலைவர் கருணாநிதி அவர்களும் நேற்று தொடங்கி வைத்ததாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, தமிழக அமைச்சர் அன்பரசன், பலபுர நகராட்சி தலைவர் கருணாநிதி ஆகியோர் குரோம்பேட்டையை சிங்கப்பூராக உயர்த்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக குரோம்பேட்டையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தை அடுத்த தாளவாக்கம் அருகே உள்ள மதூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் மின்னல் தாக்கி ஜிலட்டன் குச்சிகள் மீது மின்சாரம் தாக்கி பாறை வெடித்து சேர்ந்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக காஞ்சிபுரத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மழை வரும் முன் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாத திமுக அரசுக்கு ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று சென்னையில் மூத்த தலைவர் PH பாண்டியன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்ததாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிருத்திவிராஜ் கட்சி தலைவர் சிரஞ்சீவி ஹைதராபாத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தெருவில் உள்ள மின்சார ஒயர் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பற்றி எரிந்தது. அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக ஹைதராபாத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
சேலம் மாவட்டம் ராசிபுரம் அருகே மலையாம்பாளையம் வளைவில் சென்ற அரசு பஸ் திடீரென்று மின்கம்பத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 2 பள்ளி மாணவர்கள் உயிர் இழந்ததாகவும் 35 பேர் படுகாயம் அடைந்ததாக சேலத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போஃபஸ் இதழ் வெளியிட்டுள்ள இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 20வது இடத்தில் சன் டிவி குழுமத்தின் தலைவர் கலாநிதி மாறன் இருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. இவர் தமிழக முதல்வர் கருணாநிதியின் அக்கால் மகன் முரசொலி மாறனின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மிகவும் அமைதியாகவும் நிதானத்துடன் இருப்பவர் என்றும் அவர் அளித்த ஒரு பேட்டியில் என்னுடைய போட்டியாளர்களை நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை என்றும் எதிராளிகளை வளர்வதற்கு முன்பே அவர்களை தடுத்து நிறுத்த முழு முயற்சியில் ஈடுபடுவேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி கூறியிருந்தும் தமிழக முதல்வர் கருணாநிதியை ஏற்ற காரணத்திற்காக கலைஞர் டிவியின் வளர்ச்சியை அவரால் தடுக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கலைஞரை எதிர்க்காதிருந்தால் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் 10வது இடத்திற்குள் வந்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையை சேர்ந்த விரைவு ரயில் ஒன்று குஜராத்தில் உள்ள ஜாம்நகரில் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கில் புகுந்த ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. போஃபஸ் இதழ் வெளியிட்டுள்ள இந்தியாவின் டாப் 100 கோடீஸ்வரர்களில் முகேஷ் அம்பானி முதலிடத்தை பெற்றிருப்பதாகவும் அவருடைய சொத்து மதிப்பு 1.5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது என்றும் அவருடைய தம்பி அனில் அம்பானி 3வது இடத்தில் 1 லட்சம் கோடி அளவில் சொத்து இருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர் நகரில் உள்ள உயர்நீதி மன்றத்தில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் 20 பேர் உயிர் இழந்ததாக இஸ்லாமாபாத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் அரசின் திட்டங்களை எடுத்துரைக்க கணவர் பிலிப்ஸுடன் வருகிறார் இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத். ஆப்கானிஸ்தான் அதிபராக கசாய் 2வது தடவையாக இன்று பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் எதிர்க்கட்சிகள் அவரை எதிர்த்து போட்டியிடாததால் அவர் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அமெரிக்கா, ஐரோப்பியா, இந்திய நாடுகள் துணை போகியது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் பாராக் ஒபாமா அவர்கள் தனது ஆசிய சுற்றுப்பயணத்தின் கடைசி கட்டமாக தென்கொரியா சென்றுள்ளார். அவர் சியோல் நகரில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அணு ஆயுத சோதனையை வடகொரியா கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சியோல் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்ததின் எதிரொலியாக நாசா ஆய்வு மையம் இஸ்ரோவுடன் இந்தியாவுடைய சேட்டலைட்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமெரிக்காவில் வாஷிங்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 19 நவம்பர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அவ்வளவாக மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. வங்கக்கடலில் மேகங்கள் அதிகமாக தமிழ்நாட்டை நோக்கி வருவதால் அடுத்த 48 மணி நேரத்துக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.